இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி சார், ஜனமா அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க நல்லா விசாரிச்சுங்களா? வேற வழி விசாரிக்கலாம் விட்டுருவியா நீ? அப்புறம் என்ன, ஒரு முடிவை சொல்ல வேண்டியதானே? அவன் குடும்பத்தை பத்தி விசாரிச்ச வரைக்கும் எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கு தமிழ். அவனையுமே எல்லாரும் நல்ல பையன் தான் சொல்றாங்க. என்ன ஒண்ணு, ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். ஆனா அவன் கெட்டவன்லாம் இல்ல. சிபி சார், நல்லவன் திமிரா இருக்கிறது தப்பு இல்லையே. தப்பு இல்லதான், ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஸ்டிங் உறுத்திக்கிட்டே இருக்கு தமிழ். அதனாலேயே எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கு என்ன பண்றது, அதான் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்களே. வர்ஷினி அவன் மேல உயிரே வச்சிருக்கா, ஓடி போற அளவுக்கு வந்துட்டா. அதத்தான் சிபி சார் நானும் சொல்றேன். இனியும் இதை தடுத்தா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். நமக்கும் அது மரியாதையா இருக்காது. பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முறை. தமிழ், சேதி என் சொந்தம் தமிழ். இப்பவும் சொல்றேன், அவனை விட ஒரு நல்லவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். சேதுவால வர்ஷினியோட விருப்பமா நான் எதை சூஸ் பண்றது தமிழ்? என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு தமிழ். அத்தான், இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? அவன் நல்ல பையனை அவனே பேசி முடிக்க வேண்டியது தானே. டேய் சேது, அத்தான், என்னோடது ஒன் சைடு லவ். ஆனா வர்ஷினி அப்படி இல்லைல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. அவனுக்காக அவ வீட்டை விட்டு ஓடி போக கூட தயாரா இருக்கா. இதுக்கு மேலேயும் நீங்க எனக்கு வர்ஷினியை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பாத்தான். யோசிக்காதீங்க, அந்த பிரபு தான் வர்ஷினிக்கு ஏத்த நல்ல பேரு. நல்லா இருப்பாங்க அத்தான், சேர்த்து வைங்க. டேய் சேது, டேய் உன் இடத்துல இருக்கிற யாருமே இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கடா. உன் நல்ல மனசுக்கு நீ ஆசைப்பட்டதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்டா. அத்தான், வர்ஷினி நல்லா இருக்கட்டும் அத்தான், அது எனக்கு போதும். என்ன யோசிச்சு நீங்க அவ லைஃப ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அத்தான். சிபி சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். சேது அளவுக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது. என்ன பண்றது, வர்ஷினி கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.